கிங்டம் ப்ரொட்டிஸ்டா பார்க்க போகிறோங்க. கிங்டம் ப்ரொட்டிஸ்டா ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கிங்டம் ப்ரொட்டிஸ்டா பார்க்கலாம். வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். ஓகே, ஸோ கிங்டம் ப்ரொட்டிஸ்டா அப்படின்னா என்ன? தூக்கத்தில் எழுப்பி விட்டு கேட்டாலும் சொல்லணும், எல்லாருமே சிங்கிள் செல்டு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். ப்ரொட்டிஸ்டால இருக்க எல்லாருமே சிங்கிள் செல்டு, ஒரு செல்லால் ஆன ஆர்கானிசம். ப்ரொட்டிஸ்டானா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், மறந்துடாதீங்க. யூகேரியாட்ஸ் இந்த ரெண்டும் ப்ரொட்டிஸ்டாவுக்கு சினனிம். ப்ரொட்டிஸ்டாவுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, யூனிசெல்லுலார் அண்ட் யூகேரியாட், ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்லணும். ஓகே, தே ஆர் பிளேஸ்ட் அண்டர் ப்ரொட்டிஸ்டா பை விட்டேக்கர். விட்டேக்கர் தான் ப்ரொட்டிஸ்டாங்கிற கிங்டம்ல யூனிசெல்லுலார் யூகேரியாட் ஒரு செல்லாலான ட்ரூ நியூக்ளியஸ் இருக்க ஆர்கானிசத்தெல்லாம் குரூப் பண்ணாரு. பட் த பவுண்டரிஸ் ஆஃப் திஸ் கிங்டம் ஆர் நாட் வெல் டிஃபைன்டு. பவுண்டரிஸ்னா என்ன? எந்தெந்த ஆர்கானிசம்லாம், எந்தெந்த கேரக்டர்ஸ் உள்ள ஆர்கானிசம்லாம் இந்த கிங்டம்ல வைக்கலாங்கிறத சரியா அவங்க டிஃபைன் பண்ணல. மீனிங் என்ன? ப்ரொட்டிஸ்டால ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம் வச்சா ஹெட்ரோட்ராஃபிக் வைக்கக்கூடாது. பவுண்டரி ஆட்டோட்ராஃப் தான் அதோட பவுண்டரினா, ஹெட்ரோட்ராஃப் உள்ள வரக்கூடாது. இல்லை ஹெட்ரோட்ராஃப் வைக்கலாம்னா ஆட்டோட்ராஃப் வரக்கூடாது. ஓ எல்லைக்கு நான் வரமாட்டேன், என் எல்லைக்கு நீ வரக்கூடாதுங்கிற மாதிரி. பட் இந்த ப்ரொட்டிஸ்டால ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம் ஆட்டோட்ராஃபும் இருக்கு, ஹெட்ரோட்ராஃபும் இருக்கு. அப்போ பவுண்டரிஸ் அதுக்குன்னு ஒரு எல்லை வந்து சரியா வகுக்கல. வாட் மே பி அ ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ரொட்டிஸ்டன் யூனிசெல்லுலார் யூகேரியாட். ஆனால் அவங்க ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க. கிளாமிடோமோனாஸ் யூனிசெல்லுலார் யூகேரியாட் தான், ஆனால் பிக்மெண்ட் இருக்கு, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறான். அவனை ப்ரொட்டிஸ்டால தான் வச்சிருக்கிறாங்க. ஒரு பயாலஜிஸ்டுக்கு ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ரொட்டிஸ்டனா இருக்கலாம், ஆனால் தட் மே பி எ பிளான்ட் டு அனதர். இன்னொரு பயாலஜிஸ்ட் அதை பிளான்ட்னு சொல்லலாம். அப்போ அங்கே பிரச்சனை வந்துடும். அப்போ பவுண்டரிஸ் வந்து தெளிவாக வரையறுக்கப்படவில்லை, அதுதான் இங்கே பிரச்சனை. ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ரொட்டிஸ்டன் அப்படின்னா யூனிசெல்லுலார் யூகேரியாட், கிளாமிடோமோனாஸ் இருக்கு, அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். செல்லுலோசிக் செல்வால் இருக்கு, நான் அதை பிளான்ட்னு சொல்றேன். இன்னொருத்தர் யூனிசெல்லுலார் யூகேரியாட், அதனால ப்ரொட்டிஸ்டான்னு சொல்றாரு. அப்பிரச்சனை வரும். ஸோ அதுதான் இங்கே சொல்றாங்க. இன் திஸ் புக் வி இன்க்ளூட் NCERT ஆத்தர் குரூப்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க? Chrysophytes, Dinoflagellates, Euglenoids, slime molds and Protozoans. இந்த 5 குரூப்பையும் ப்ரொட்டிஸ்டால வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த 5 குரூப்ல வர ஆர்கானிசமும் யூனிசெல்லுலாரா இருக்கும், யூகேரியாட்டா இருக்கும். யூகேரியட்னா ட்ரூ நியூக்ளியஸ், நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியோலஸ், நியூக்ளியோபிளாசம் இதெல்லாம் இருக்கும். மெம்பர்ஸ் ஆஃப் ப்ரொட்டிஸ்டா ஆர் பிரைமரிலி அக்வாட்டிக். மோஸ்ட்லி இது யூனிசெல்லுலாரா இருக்கிறதுனால சாயில் லெவலாம் வளர முடியாது, காஞ்சி போய் செத்து போயிடும். டெசிகேஷன் சொல்லுவாங்க, ட்ரை ஆகி இறந்துரும். அதனால மோஸ்ட்லி இவங்க அக்வாட்டிக், தண்ணியில் இருக்கவங்க தான், தண்ணியிலேயே இருப்பாங்க. ஓகே, திஸ் கிங்டம் ஃபார்ம்ஸ் எ லிங்க் வித் அதர்ஸ் டீலிங் வித் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை. இது வந்து பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை எல்லாத்துக்குமே ஒரு லிங்கை ஏற்படுத்துது. ஏன்? ஃபங்கைலையும் யூனிசெல்லுலார் யூகேரியாட் இருக்கு, ஈஸ்ட். அனிமல்லையும் யூனிசெல்லுலார் யூகேரியாட் இருக்குது, யார் இது? அமீபா, பாரமீசியம். பிளான்ட்லையும் யூனிசெல்லுலார் யூகேரியாட் இருக்கு, கிளாமிடோமோனாஸ், குளோரெல்லா. இவங்க எல்லாம் லிங்க் பண்ண மாதிரி இந்த குரூப் இருக்குதுன்னு சொல்றாங்க, இணைச்சி வச்ச மாதிரி. Being eukaryotes, the protestant cell body contains a well-defined nucleus. இந்த well-defined nucleus தான் நம்ம என்ன சொல்றோம்னா, நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், நியூக்ளியோலஸ் இருக்கும், அண்ட் நியூக்ளியோபிளாசம். நியூக்ளியோபிளாசத்துல தான் உங்களுக்கு குரோமாட்டின் ரெட்டிகுலம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால well-defined nucleus. And other membrane-bound organelles, சைட்டோபிளாசத்துக்குள்ள இருக்கிற ஆர்கனல்ஸ் யார் யாரு? மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், லைசோசோம், கோல்ஜி பாடிஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். சம் ஹேவ் ஃபிளாஜெல்லா. ஃபிளாஜெல்லானா என்ன? மூவ்மெண்ட்டுக்கு, லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ற ஆர்கன். இப்படி ஒரு செல் இருக்குதுன்னா, இப்படி ஃபிளாஜெல்லா இருந்ததுன்னா ஸ்விம் பண்ணி போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆர் சிலியா. ஸோ ஃபிளாஜெல்லானா நீளமா இருக்கும், சிலியாங்கிறது குட்டியா இருக்கும், சர்ஃபேஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிலியாவும் மூவ்மெண்ட்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது, ஃபிளாஜெல்லாவும் மூவ்மெண்ட்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ப்ரொட்டிஸ்ட் ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி அண்ட் செக்ஷுவலி பை ப்ராசஸ் இன்வால்விங் செல் ஃபியூஷன் அண்ட் ஜைகோட் ஃபார்மேஷன். ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கலாம். ஏசெக்சுவல் அப்படிங்கிறது இங்கே எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, வித்தவுட் கேமிட் ஃபார்மேஷன், கேமிட் ஃபியூஷன் அதெல்லாம் நடக்கலைன்னா ஏசெக்சுவல். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும், மேல் ஃபீமேல் கேமிட் ஃபியூஷன் ஆகும், அதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே.
நெக்ஸ்ட்டுங்க, இப்போ இதில் கூடிய அந்த 5 குரூப் Chrysophytes, Dinoflagellate, Euglenoids, slime mold and protozoans ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் Chrysophytes. This group includes diatoms and golden algae, desmids அப்படிம்பாங்க. Chrysophytesனா தகதகன்னு தங்கம் மாதிரி மின்னுங்க Chrysophytes. ஓகேங்களா? ஓகே, 25 ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி அட்டெண்டன்ஸ் கொடுத்துறீங்க. You are my motivation. Thanks a lot. லைவ் கிளாஸ்க்கு வந்துடுறீங்க. எக்ஸலண்ட். நீங்கள் 25 பேர் இருக்கிறதுனால தான் எனக்கு டெய்லி கிளாஸ் போடணுங்கிற அந்த ஒரு தூண்டுதல் வருது. ஓகேங்க, தேங்க்யூ. தே ஆர் ஃபவுண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர். யாரு? டயட்டம்ஸ், கோல்டன் ஆல்கேலாம் நெருப்பு மாதிரி தங்க மாதிரி தக தக தகன்னு தண்ணியில் மின்னுவாங்க. ஓகேங்க, தே ஆர் ஃபவுண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர்னா ஏரி, குளம், தண்ணி உப்பு கம்மியாக இருக்கும், குடிக்கலாம் அந்த மாதிரி. ஆஸ் வெல் அஸ் இன் மெரைன் என்விரான்மெண்ட். ஃப்ரெஷ் வாட்டர்லையும் இருப்பாங்க, மெரைன்லையும் இருப்பாங்க, உப்பு தண்ணி, கடல் தண்ணியில் இருப்பாங்க. தே ஆர் மைக்ரோஸ்கோபிக். யூனிசெல்லுலராக இருக்கிறதுனால மோஸ்ட்லி எல்லாருமே எப்படி தான் இருப்பாங்க? ப்ரொட்டிஸ்டால மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா தான் தெரியுங்க, வெறும் கண்ணுக்கு தெரியாது. அண்ட் ஃப்ளோட் பேசிவ்லி. ஃப்ளோட்னா மிதக்கிறது. பேசிவ்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வித்தவுட் யூசிங் எனர்ஜி அவங்க அப்படியே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. இன் வாட்டர் கரண்ட்ஸ். வாட்டர் கரண்ட்ஸ்னு என்ன, தண்ணி போகிற போக்கில் அவங்க பாட்டுக்கு மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால இவங்களை பிளாங்டான் அப்படிமோ. பிளாங்டான் அப்படின்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், ஃப்ளோட்டிங் பிளான்ட், அதுதான் பிளாங்டான். அதாவது இதில் அனிமலும் வரலாம், பிளான்ட்டும் வரலாம். ஃபைட்டோ பிளாங்டான்னு சொல்லுவோம் பிளான்ட்டாக இருந்தால். அனிமலாக இருந்தால் ஜூ பிளாங்டான்னு சொல்லுவோம். ஃப்ளோட்டிங் யூனிசெல்லுலார் அனிமலை ஆர் ஆர்கானிசத்தை பிளாங்டான்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் photosynthetic. phytoplankton photosynthetic mostly. Diatom photosynthetic தான். In diatom the cell wall forms two thin overlapping shellனா இந்த ஓடு மாதிரி, ஓடுன்னு சொல்லுவோம்ல அது, shells which fit together as a soap box. மேல ஒரு ஷெல் இப்படி இருக்கும், கீழே ஒரு ஷெல் இப்படி இருக்கும். கரெக்டாக சோப் பாக்ஸ் மாதிரி ஃபிட் ஆகிறதுனால இது நம்ம வந்து சோப் பாக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. The walls are embedded with silica. இந்த வால் இருக்கு இல்லையா, செல் வால், அதில் சிலிக்கா இருக்கு. சிலிக்காங்கிறது இந்த மண்ணிலேருந்து எடுப்பாங்க இல்லையா, அதான் சிலிக்கா. அண்ட் thus the walls are indestructible. Very important exam point of view. Indestructibleனா அதை அழிக்க முடியாது, அதை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, அதான். Thus diatoms have left behind large amount of cell wall deposits in their habitat. அது வளர்ற இடத்துல அதிகமான செல் வால் டெபாசிட் சாக அது மேல 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 அப்படியே படிஞ்சுக்கிட்டே வரும். அதுதான் ஓவர் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், பல ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இட் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் டயட்டமேஷியஸ் எர்த். 1 பில்லியன்னா 100 crore. அப்போ எத்தனை பல கோடி வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு டயட்டமேஷியஸ் எடுத்தா பெரிய பாறை மாதிரி, மலை முகடு மாதிரி வளர்ந்து கிடக்கும். பீயிங் கிரிட்டினா சொரசொரப்பா இருக்குது, நரன் சொரசொரப்பா இருக்கு இல்லையா, அதான். திஸ் சாயில் இஸ் யூஸ்ட் இன் பாலிஷிங். ஷூ பாலிஷ் போடுறது, தோல் அந்த இது லெதர் இண்டஸ்ட்ரியில் பாலிஷ் போடுறதுக்கு, ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில்ஸ், சிரப்னா அந்த டானிக் மாதிரி இருக்கிறது, ஆயில், இதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த டயட்டமேஷியஸ் எர்த்தை யூஸ் பண்ணாங்க. டயட்டம்ஸ் ஆர் த சீஃப் ப்ரொடியூசர்ஸ் இன் த ஓஷன். கடல்ல சீஃப் ப்ரொடியூசர் யாரு? டயட்டம்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டுங்க, டைனோஃபிளாஜெல்லேட். பேர்லயே ஆரம்பத்திலேயே வந்துருச்சு. டைனா என்னங்க? 2. 2 ஃபிளாஜெல்லாவோட இருக்கிற ஆர்கானிசமா இருக்கும் மோஸ்ட்லி டைனோஃபிளாஜெல்லேட். ஓகேங்களா? சரி. These organisms are mostly marine. Marine என்ன? கடல்ல வளரக்கூடியது. And photosynthetic. Photosyntheticனா என்ன? green color pigment இருக்கும், அவங்க ஃபுட் அவங்களே தயாரிச்சுப்பாங்க சன்லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி. They appear yellow, green, brown, blue or red depending on the main pigments present in their cell wall. present in their cells. இதோட செல்லுல என்ன பிக்மெண்ட் இருக்கோ அதை பொறுத்து அந்த கலர்ல இருக்கும். இந்த மாதிரி நிறைய கலர் கொடுத்துட்டாலே விட்டுடுங்க, அதெல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நிறைய கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க, எல்லோ, கிரீன், பிரவுன், ப்ளூ ஆர் ரெட், எந்த கலர்ல வேணா இருக்கும், அது என்ன பிக்மெண்ட் அதிகமா இருக்கோ அதை பொறுத்து. The cell wall has stiff cellulose plates on the outer surface. வெளியில வந்து இந்த மாதிரி செல்லுலோஸாலான ஸ்டிஃப் பிளேட்ஸ் நிறைய இருக்கும். ஓகே. Most of them have 2 flagella. அதனால தான் டைனோஃபிளாஜெல்லேட்னு பேரே வச்சாங்க. One lies longitudinally. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கா, இது longitudinal மேல இருந்து கீழே நோக்கி இருக்கு. And the other transversely in the furrow between the wall plates. So furrowனா இந்த பள்ளம் மாதிரி இருக்குது, இதை சுத்தி இப்படி இருக்குங்க.
டிரான்ஸ்வர்ஸா அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி 2 flagella இதுல இருக்கு. ஓகே, வெரி ஆஃபன் ரெட் டைனோஃபிளாஜெல்லேட் எக்ஸாம்பிள் கோனியோலக்ஸ். இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணுங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ரெட் டைனோஃபிளாஜெல்லேட் கோனியோலக்ஸ் சொல்லுவோம், அண்டர்கோ சச் ரேபிட் மல்டிப்ளிகேஷன். கோனியோலக்ஸ் வந்து பயங்கரமா நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு வேகமா மல்டிப்ளை ஆகி மேக் த சி அப்பியர் ரெட் டைட்ஸ், ஒரு சிவப்பு அலைகள் மாதிரி. கடலே செங்கடல்னு சொல்லுவாங்க, சிவப்பு கலர்ல இருக்கும் கடலே. Toxins released by such large numbers may kill other marine animals such as fishes. So இந்த கோனியோலக்ஸ் ரிலீஸ் பண்ற டாக்ஸின் விஷத்தன்மை, ஏன்னா அது பயங்கரமா ரேப்பிடா மல்டிப்ளை ஆகி கடலே அதோட கலர்ல தெரியற அளவுக்கு மாற்றிடுது. அப்ப அந்த கடல்ல இருக்கக்கூடிய மற்ற ஃபிஷ் எல்லாம் இது ரிலீஸ் பண்ற விஷத்தன்மையினால டாக்ஸின்ஸ்னால இறந்து போக வாய்ப்பு இருக்கு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கணும். அடுத்து யூக்ளினாய்ட்ஸ், இந்த பி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான். அதுலயும் 2 flagella இருக்கு யூக்ளினாய்ட்லயும். Majority of them are freshwater organisms found in stagnant water. Stagnant water na நின்னுகிட்டு இருக்க தண்ணி, தேங்கி நிக்கிற தண்ணி, மூவ்மெண்ட்ல இருக்காது. குளம், ஏரி, இந்த தண்ணில நின்னுகிட்டு தான் இருக்கும், அதான் stagnant water. ஃப்ரெஷ் வாட்டர்னா தெரியும், உப்பு கம்மியா இருக்கும், யூசபிள், ஹியூமன் கன்சம்ஷனுக்கு யூசபிள் வாட்டர். இன்ஸ்டெட் ஆஃப் எ செல் வால் தே ஹேவ் எ ப்ரோட்டீன் ரிச் லேயர் கால்டு பெல்லிக்கல். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப 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 முக்கியம், நோட் பண்ணுங்க. which makes their body flexible. ஸோ எங்கேயுமே அது என்ன பண்ணும், அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு உள்ள பூந்து போயிட்டு வந்துட்டு இருக்குங்க. ஏன்னா ஃப்ளெக்சிபிளா இருக்கும், வளைவுத்தன்மை, இழுவைத்தன்மை, வளைவைத்தன்மையோட இருக்கும். அதோட செல்வால் கிடையாது, அதுக்கு பதிலாக புரோட்டீன் மெம்பரேன் தான் இருக்கு, அதுக்கு பேர் பெல்லிக்கல். they have 2 flagella. பாருங்க, ஒன்று நீளமா பெருசா இருக்கு, ஒன்று குட்டியா இருக்கு. a short and long one, ஒன்று ஷார்ட்டா இருக்கு, ஒன்று லாங்கா ஒன்று இருக்கு. though they are photosynthetic in presence of sunlight. இந்த இடத்துல நோட் பண்ணுங்க, யூக்ளினாய்ட் ரொம்ப முக்கியம். சந்திரமுகி மாதிரிங்க, சன்லைட் இருந்தா அப்ராணியா யாரையும் டார்ச்சர் பண்ணாம போட்டோசிந்தசிஸ் பண்ணி உணவை தயாரிச்சுட்டு இருக்கோம். சன்லைட் மட்டும் இல்லை, இருட்டுக்குள்ள போச்சு வச்சுக்கோங்க, அப்படியே அடுத்தவங்களை பிடிச்சி திங்க ஆரம்பிச்சிடும். சன்லைட் இல்லைன்னா போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது, ஃபுட்டு வேணும், சர்வைவ் ஆகணும், அப்படியே ஹெட்ரோட்ரோஃபா மாறிடும். சன்லைட் இருந்தா ஆட்டோட்ரோஃப், ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு, யூக்ளினாய்டு. when deprived of sunlight, sunlight இல்லாதப்ப they behave like heterotrophs by predating. predatingனா அடுத்தவங்களை அடிச்சு திங்கிறது on other smaller organisms. இதுவே யூனிசெல்லுலார் தான். அப்ப இது என்ன பண்ண முடியும், இன்னொரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான் எடுக்க முடியும், ஃபுட் எடுத்து சாப்பிட முடியும், தாக்க முடியும். Interestingly, the pigments of euglenoids are identical to those present in higher plants. ஸோ அதில் இருக்கு, அது என்னதான் ஹெட்ரோட்ரோஃபா ஆக்ட் பண்ணாலும் சன்லைட் அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுதாங்கன்னு சொன்னோம் இல்லையா, சன்லைட் இருந்தால் அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபில் ஏ பிக்மெண்ட் வந்து அப்படியே ஹையர் பிளான்ட்ஸில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அதுதான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். எக்ஸாம்பிள் யூக்ளினா, இந்த யூக்ளினாங்க. நெக்ஸ்ட்டுங்க, அதோட டயக்ராம் அதுதான். நெக்ஸ்ட் ஸ்லைம் மோல்டு, அந்த சி டயக்ராம் பாருங்க. ஸ்லைம் மோல்ட்ஸ் ஆர் சாப்ரோஃபைட்டிக் ப்ரோட்டிஸ்ட். சாப்ரோஃபைட்னா டெட், இறந்து போன, டீகேயிங், அழுகி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர்லேருந்து ஃபுட்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க சாப்ரோஃபைட்ஸ். மறந்துடாதீங்க, இறந்து போய்கிட்டு இருக்க, அழுகி போய்கிட்டு இருக்க உடலங்கள்ல இருந்து உணவை எடுத்துக்கிட்டா அவங்கள நம்ம சாப்ரோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோட்டிஸ்ட்னா தெரியும், யூகேரியாட் யூனிசெல்லுலார், சிங்கிள் செல்லா இருக்கும், யூகேரியாட்டா இருக்கும், ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். The body moves along decaying twigs. Twigsனா அந்த மரக்கட்டை அழுகி போய்கிட்டு இருக்கு, அதோட அப்படியே மூவ் பண்ணி போகும். And leaves engulfing organic material. இறந்து போயிட்டு இருக்கக்கூடிய குச்சி, இலை, அது வழியா அப்படியே மூவ் பண்ணி போய் அது அழுகி போயிட்டு இருக்கிறத சாப்பிட்டு உயிர் வாழுது. Under suitable condition they form an aggregation. Aggregation என்ன அர்த்தம்னா group of Plasmodium, slime mold, not Plasmodium, slime mold. Group of slime mold ஒன்று சேர்ந்து அப்படியே அல்வா மாதிரி அப்படியே சேர்ந்து இருக்குங்க, called Plasmodium. அந்த group of aggregation Plasmodium grow. இது slime mold ஒன்னா சேர்ந்ததுன்னா which may grow and spread over several feet. பல அடிக்கு அது வளரலாம். ஓகேங்களா? During unfavorable condition. Unfavorable condition என்னங்க, வாட்டர் தேவையான அளவுக்கு இல்லை, ட்ரையா இருக்குது, ஃபுட்டு கிடைக்கல, அதெல்லாம் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். The Plasmodium differentiates and form fruiting bodies bearing spores at their tips. ஸோ பிளாஸ்மோடியம் அதுலேருந்து ஒரு ஃப்ரூட்டிங் பாடி இந்த மாதிரி மேலே வந்து ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸ்போர்ஸ்னாலே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்து ப்ரொடியூஸ் ஆகிறது தான் ஸ்போர்ஸ். ஸ்போர்ஸ் பசஸ் ட்ரூ வால்ஸ், அதில் செல் வால் இருக்கும் ஸ்போர்ஸில், ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அந்த வால் இருக்கிறதுனால தான் அந்த தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட். பயங்கரமான எதையும் எல்லா பயங்கரமான சுச்சுவேஷனை கூட தாங்கி வளரக்கூடியது, ரெசிஸ்டன்ட் அண்ட் சர்வைவ் ஃபார் மெனி இயர்ஸ். எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட்னா சொட்டு தண்ணி இல்லாமல் இருந்தால் கூட அது சாகாமல் அந்த ஸ்போர் அப்படியே இருக்கும். பயங்கர அசிடிட்டி வந்தால் கூட, ஆசிட் வந்து அந்த இடத்துல இருந்தால் கூட அது தாங்கிக்கிட்டு இருக்கும். சலைனிட்டி உப்புத்தன்மை ஜாஸ்தியானாலும் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வேணால் கொண்டு போங்க, அது அப்படியே இருக்கும் செவரல் இயர்ஸுக்கு. எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்போ அந்த ஸ்போர் ஜெர்மினேட் ஆகி நியூ ஆர்கானிசத்தை ஃபார்ம் பண்ணும். ஈவன் அண்டர் அட்வர்ஸ் கண்டிஷன், தண்ணி சுத்தமாக இல்லாட்டி கூட அது உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கும், அது அட்வர்ஸ் கண்டிஷன். த ஸ்போர்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்ட் பை ஏர் கரண்ட். இந்த மெச்சூர் ஆயிடுச்சு, ஸ்போர்ஸ் வந்து பரவும். ஏர் கரண்ட்டுங்கிறது காற்று அடிக்குது இல்லையா, அந்த காற்றுல அப்படியே அந்த ஸ்போர்ஸ் பரவி போகும். இதுதான் ஸ்லைம் மோல்ஸ். நெக்ஸ்ட் புரோட்டோசோவன்ஸ். ஆல் புரோட்டோசோவன்ஸ் ஆர் ஹெட்டரோட்ராப்ஸ். இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புரோட்டிஸ்டால ஒரு குரூப் புரோட்டோசோவன், எல்லா புரோட்டோசோவன்ஸுமே ஹெட்டரோட்ராப்ஸ் தான். அதாவது மற்றவங்க கிட்ட இருந்து தான் உணவை எடுத்து சாப்பிடுவாங்க, அவங்களால ஃபுட்டை தயாரிச்சிக்க முடியாது. ஹெட்டரோனா டிஃப்ரெண்ட், அதர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ட்ராஃப்னா அவங்க நியூட்ரிஷன் எடுத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். அண்ட் லிவ் அஸ் predators. predators என்ன, அடுத்தவங்களை தாக்கி கொண்டு வாழ்றவங்க. ஆர் parasites, உயிருள்ள ஹோஸ்ட் வேணும். அதாவது இப்போ சிக்கன் குனியா இருக்குன்னு வச்சுங்களேன், அதை ஏற்படுத்துகிற ஆர்கானிசம் parasite, நம்ம தான் அதுக்கு ஹோஸ்ட். ஒரு மரத்தில் நோய் வருதுன்னு வச்சுங்க, ஃபங்கல் டிசீஸ், ஃபங்கை வந்து parasite, அந்த மரம் தான் ஹோஸ்ட். யார் அந்த parasiteக்கு உணவை கொடுக்குறோம், இடத்த கொடுக்குறோம், நம்ம ஹோஸ்ட். நோயை ஏற்படுத்திடுச்சு நமக்கு, அவன் parasite, மறந்துடக்கூடாது. They are believed to be primitive relatives of animals. Animals வந்து இந்த புரோட்டோசோவன்ல இருந்து தான் இமர்ஜ் ஆகி வந்திருக்கும் அப்படின்னு நம்பப்படுது எவல்யூஷன்ல. There are 4 major groups of protozoans. அந்த 4 major groupsல ஃபர்ஸ்ட் வரது amoeboid protozoans. அமீபா மாதிரி இருக்கிறது. OID அப்படின்னா பயாலஜில லைக் அப்படின்னு அர்த்தம். அமீபா மாதிரி இருக்கிற புரோட்டோசோவன்ஸ் யாரு? These organisms lives in fresh water, sea water, moist soil. 3 இடத்துல இருக்குது. குளம், ஏரி, ஃப்ரெஷ் வாட்டர். சீ வாட்டர்னா கடல் தண்ணி, உப்பு தண்ணி. மாய்ஸ்ட் சாயில்னா ஈரப்பதமாக இருக்கக்கூடிய மண், எல்லா இடத்துலையும் வருது. தே மூவ் அண்ட் கேப்சர், அவங்களால மூவ் பண்ண முடியும். கேப்சர் their prey by putting out pseudopodia. pseudopodia ஃபால்ஸ் ஃபுட், ஃபால்ஸ் ஃபீட். சூடோனா பொய்ன்னு அர்த்தம், போடியானா ஃபீட்டுன்னு அர்த்தம். ஃபூட் ஆர் ஃபீட், காலுன்னு அர்த்தம். பொய் கால்களை ஃபார்ம் பண்ணி மூவ் பண்ணி அவங்களோட இறைய போய் பிடிச்சி சாப்பிட்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு அமீபாய்ட் புரோட்டோசோவன் ஏன் இதுக்கு பேர் வச்சாங்க? அமீபா இதில் இருக்குது, அதான் ஒன் ஆஃப் த மெம்பர் அமீபா. மெரைன் ஃபார்ம்ஸ் லைக் ஹேவ் சிலிக்கா ஷெல்ஸ். ஷெல்னா அதோட ஓடு, மேலே ஓடு மாதிரி இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆன் தேர் சர்ஃபேஸ் சம் ஆஃப் தெம் such as entamoeba or parasite. என்டமீபா அப்படிங்கிறது லூஸ் மோஷன், நமக்கு போய் டிசென்ட்ரியை ஏற்படுத்துறது என்டமீபா அப்படிங்கிறது. அதான் கண்டாமினேட்டட் வாட்டர்லாம் குடிக்கக்கூடாது, கண்டாமினேட்டட் சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது. அதில் என்டமீபா இருந்தால் நிற்காம போகும் லூஸ் மோஷன், பார்த்துக்குங்க. அப்புறம் ஆன்டிபயோட்டிக் இல்லை ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் நிறுத்தணும். ஃப்ளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவன்னா புரோட்டோசோவனில் ஃப்ளாஜெல்லா இருக்குது. ஜோவானா அனிமலுங்க. புரோட்டோசோவானா என்ன அர்த்தம்? அனிமல்ஸோட முன்னோர்கள்னு அர்த்தம். புரோட்டோசோவன்ஸ்ல இருந்து அனிமல் வந்திருப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. The members of this group are either free living. ஃப்ரீ லிவிங்னா ஒன்றும் இல்லை, அதுவே அது பாட்டுக்கு யாரையும், அதாவது பேரசைட்னா லிவிங் ஹோஸ்ட் வேணும், ஃப்ரீ லிவிங்னா அது யாரையும் இல்லாமல் வாழும். ஆர் பேரசைட்னா உங்களுக்கு ஹோஸ்ட் வேணும்னு அர்த்தம். ஃப்ரீ லிவிங்னா ஹோஸ்ட் தேவையில்லை, அது தானாக வாழ்ந்துட்டு இருக்கும் இண்டிபெண்டா. தே ஹேவ் ஃபிளாஜெல்லா, அதனால தான் ஃபிளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவன் அப்படிங்கிறோம். The parasitic forms causes diseases such as sleeping sickness. இந்த ஆப்பிரிக்காலலாம் இது ரொம்ப வரது. ஸ்லீப்பிங் சிக்னஸ்னா என்ன? எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கோம்ல, அது லேசினஸ். இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸை காஸ் பண்ணுறது ட்ரைபனோசோமா அப்படிங்கிற ஆர்கானிசம். நம்ம லேசியாக இருக்கோம், லேசியாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். ஓகே, அடுத்து சிலியேட்டட் புரோட்டோசோவன்ஸ். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்கங்க. ஃப்ளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவன், ஸ்லீப்பிங் சிக்னஸை காஸ் பண்ணுறவன் ட்ரைபனோசோமா, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் சிலியேட்டட் புரோட்டோசோவன்ஸ். தீஸ் ஆர் அக்வாட்டிக். அக்வாட்டிக்னா என்னங்க? தண்ணியில் இருக்கும், வாட்டர், லிவிங் இன் வாட்டர். ஓகேங்களா? ஆக்டிவ்லி மூவிங் ஆர்கானிசம் பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் thousands ஆஃப் சிலியா. இந்த மஞ்ச் விளம்பரத்துக்கு அந்த சமந்தா வந்து ஹே அப்படிங்கும். சமந்தா முன்னாடி நின்று நம்ம ஆளுங்கெல்லாம் வேகமாக அப்படியே ஓர்ஸ் போட்டு சலக்கு 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 நட்டிப்பாங்க, போட்டு பிச்சுக்கிட்டு போவோம். கேரளாவில் அந்த போட் காம்படிஷன் வைப்பாங்கல்ல,
எப்படி ஒரு போட்டுக்கு இங்க 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 இந்த துடுப்பு இப்படி 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 துடிப்பு இருக்கு, நிறைய துடுப்பு வச்சு நீங்க போடும்போது வேகமா அந்த போட் முன்னேறி போகுது. அந்த மாதிரி சிலியா செல்ல சுத்தி இருக்குது. அப்ப அது எவ்வளவு ஆக்டிவா மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் பாத்துக்குங்க. ஓகே, தே ஹேவ் எ கேவிட்டி. கேவிட்டினா குழி அப்படின்னு அர்த்தம். கல்லட்னு அதுக்கு பேரு. தட் ஓபன்ஸ் டு த அவுட் சைட் ஆஃப் த சர்ஃபேஸ். ஸோ இப்படி இருக்கும் பேரமேஷியம் ஸ்லிப்பர் அனிமல் கியூல்மாங்க, பார்க்கறதுக்கு செருப்பு மாதிரி இருக்கும். இதில் இந்த மாதிரி கல்லட் அப்படிங்கிற ஒரு ரீஜன் இருக்கும். இந்த கல்லட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் ஓப்பனிங் இருக்கும், ஃபுட்டு இதெல்லாம் உள்ளே போயிட்டு வரத்துக்கு. ஸோ அதுதான் இங்கே கல்லட் அப்படிங்கிறாங்க. அவுட் சைட் த செல் சர்ஃபேஸ்க்காலே வெளியில் ஓப்பனாக இருக்கும். ஸோ அதான் கல்லட். ஓகே, த கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட் ஆஃப் ரோஸ் ஆஃப் சிலியா. இங்கே பாருங்க, ஒரு ரோ அப்படி இருக்குது, இது ஃபுல்லாக சிலியா அப்படி இருக்குங்க. பேரமேஷியம் ஃபுல்லாக சிலியா அப்படி இருக்கும். ஓகே, ஸோ த ரோஸ் ஆஃப் சிலியா காசஸ் த வாட்டர் லேடன் வித் ஃபுட். ஃபுட்டோட வாட்டர் இருக்குது, அது அப்படியே இந்த கல்லட் வழியாக உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. டு பி ஸ்டியர்ட் இன் டு த கல்லட், அப்படி திருப்பி விடுறது. கல்லட்டை பார்த்து ஃபுட் அப்படி திருப்பி விடுறதுக்கு சிலியாவோட அந்த மூவ்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள் பேரமேஷியம் 2.4Dல பிக்சர் இருக்கு. இதுதான் பேரமேஷியம். ஸ்லிப்பர் அனிமல் கியூல் பார்க்கறதுக்கு வந்து செருப்பு மாதிரி இருக்கு. அனிமல் கியூல்னா குட்டி அனிமல்னு அர்த்தம். அனிமல் கியூல் ஸ்பெல்லிங் என்ன சார்னு கேட்பீங்க. ஸ்லிப்பர் தெரியும். அனிமல் கியூல் அப்படின்னா குட்டி அனிமல், சிங்கிள் செல் தானே, அதான் மைக்ரோஸ்கோப்ல தான் தெரியும் பேராமேஷியம்லாம். அடுத்துங்க ஸ்போரோசோவன்ஸ். அந்த அந்த பேராமேஷியத்தில் பார்த்தீங்களா கல்லட் எதுன்னு தெரியுதா? இதுதான் அப்படி மடிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்க, இந்த கல்லட் இப்படி இப்படி போவோம். இந்த சிலியாவோட மூவ்மெண்ட் கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட்னால ஃபுட் லேடன் வித் வாட்டர், வாட்டர் லேடன் வித் ஃபுட் வந்து இதை நோக்கி இப்படி அனுப்பப்படும், ஃபுட்டு உள்ள நோக்கி போகும். ஓகேங்க, சரி. இப்போ ஸ்போரோசோவன்ஸ். திஸ் இன்க்ளூட்ஸ் டைவர்ஸ்னா டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ். different organisms இந்த குரூப்ல ஸ்போரோசோவன் பேர்லயே இருக்கு, ஸ்போர் ப்ரொடியூசிங் அப்படின்னு. that have an infectious spore like stage in their life cycle. ஸோ ஸ்போர் மாதிரியான ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதுதான் நோயை ஏற்படுத்துது மற்ற ஆர்கானிசத்துக்கு. இன்ஃபெக்ஷியஸ்னா நோயை ஏற்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். த மோஸ்ட் நொட்டோரியஸ் அப்படின்னா பயங்கரமான பிரச்சனை பண்ணக்கூடியது, மனிதர்களை தாக்கக்கூடியது, மனிதர்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனையை ஏற்படுத்தினது அப்படின்னு அர்த்தம். த மோஸ்ட் நொட்டோரியஸ் இஸ் பிளாஸ்மோடியம், மலேரியல் பேரசைட். ஒரு காலத்தில் மலேரியா வந்து பேண்டமிக், எப்படி வந்து நமக்கு கொரோனா பேண்டமிக் 2018, 19, 20 வந்துச்சு, அந்த மாதிரி மலேரியா பேண்டமிக் வந்து நிறைய பேர் உயிரிழந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சி கட்டுக்குள்ள வந்தது. which causes malaria, a disease which has a staggering effect on human population. பயங்கரமான ஹியூமன் பாப்புலேஷனே குறைஞ்சி போகிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக மலேரியா நோய் இருந்துச்சு ஒரு காலத்தில். ஸோ அந்த மலேரியல் பேரசைட்டான பிளாஸ்மோடியம் ஸ்போரோசோவனில் தான் வருது. இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜ் வந்து ஸ்போர் லைக் ஸ்டேஜாக இருக்கும் அவங்க லைஃப் சைக்கிளில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கிங்டம் ஃபங்கை பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா படிங்க, நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். All the best, best of luck, God bless you, thank you, take care. Thank you Deva, thank you, ellarkum thank you, ellarkum thank you, ellarkum thank you.